என்ன விட்டுருங்க. யோ என்ன விட்டுருங்க. ஏய் சொல்லுடி, பூங்கொடி எங்க இருக்கறா? டேய் தம்பி இவள விடாதடா, தாக்குடா. ஐயோ பூங்கொடியா ஐயோ விடுங்க. சொல்லு. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. புள்ளைய காணோம்னு ஒரு பதட்ட நிலை இருக்குதே! அப்பப்பப்பா! கொடுமையானதுங்க. அதுவும் கல்யாண டயத்துல. ஆனா, அழகர் அப்பாவுக்கு எவ்ளோ ஒரு கஷ்டத்த குடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அழகர் பண்ணது அன்னைக்கு தப்பு தானேங்களே! நம்ம கதைய பொறுத்தவரைக்கும் வேணா நியாயம்னு சொல்லலாம். ஏன்னா, ஹீரோ, ஹீரோயின் ஒண்ணு சேரணும். நமக்கு கண்கொள்ளா காட்சி விருந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா, ஒரு கல்யாண வீட்ல ஒரு பொண்ண கடத்திட்டு போன அந்த குடும்பம் எவ்ளோ கஷ்டப்படுங்கிறத கண்கூடா பார்த்தோம். இப்ப அதே கஷ்டத்த குடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கூமுட்டைங்க. கல்யாணம் ஆன அதே பொண்ணுக்கு தானடா பண்ண போறான். நீங்க தூக்கி வச்சாலும் சரி, தூக்கி வைக்காட்டாலும் சரி, அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அழகர் பொண்டாட்டி தான். தாலி கட்டியாச்சு. இனிமே இது அந்த பிள்ளை வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படிங்கிற மாரி தான். ஆனா, இதுக லூசுத்தனமா நடக்குதுங்க. ஃபோன பூங்கொடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருது. உண்மையில அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டுகளுக்கு கூட துடிக்குது. பாவம்டி! இப்படிலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுடி. உண்மையிலே உலகத்திலே கொடுமையானது நம்பிக்கை துரோகங்க. துரோகமே எனக்கு பிடிக்காது. இதுல நம்பிக்கை துரோகங்கிறது அது அத விடங்க. பாகுபலியில கட்டப்பா கேரக்டர நான் முழுசும் வெறுக்கிறேன். என்னாதான் அவங்க புள்ளைக்கு ஆறுதல் பண்ணி உதவியா நின்னாலும், எனக்கு "மாமா நீங்களுமா?" அப்படின்னு சொல்லுவாரு பார்த்தீங்களா? இப்ப இந்த நிமிஷம் அந்த சீன பார்த்தாலும் அழுவேங்க. ஒரு அழுக சீனு ஒரு வாட்டி பார்த்தா அழுக வரும். 2 வாட்டி பார்த்தா அழுக வரும். ஆனா அடுத்து பார்க்குற டைம் பூரா அழுக வருதுன்னா, அந்த சீன் மட்டும். அதே மாரி காஞ்சனாவுலயும் இந்த "ரத்தத்த குத்துடி, குத்துடி" அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? ஒரு காமெடி ஒரு வாட்டி பார்த்தா, 2 வாட்டி பார்த்தா சிரிக்கலாம். ஆனா அத பார்க்குற டைம் பூரா சிரிப்பு வருங்க. அந்த மாரி நம்பிக்கை துரோகங்கிறது தாங்க முடியாது. இப்ப எவ்ளோ எல்லாரும் வராங்க, போறாங்க. இந்த புள்ள அவர் மாயாண்டி அனுப்பி தானே வச்சாரு. கமுக்கமா உட்காந்துருக்கு அத்தை பேச்ச கேட்டுக்கிட்டு, முட்டை கலக்கி உனக்கு இருக்குடி 2 முட்டை கலக்கியும் போட்டு ஆம்லெட்ட போட்டு அபக்கு அபக்குன்னு எங்க அழகரு பையா சாப்பிட தாண்டி போறாரு. நீ இருக்கிறியா? இரு இரு அப்படிதான் தோணுது. ஏன்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இப்ப பேச்சு எல்லாரும் வந்துடுறாங்க. மஞ்சமலைலாம் "நீங்கலாம் வந்துட்டீலத்தா, எங்கத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கரமுரமா, காரஞ்சாரமா சண்டை நடக்குது. இங்க அவங்க அவர் மாப்பிள உள்ளுக்க இருக்காரு இல்லையா? பசங்க போயிட்டு "காணோம்டா பூங்கொடிய, டேய் அவ ஏதோ பண்ணிட்டாடா." அதுல ஒரு கூத்து பார்த்தீங்களா? "என்னப்பா பொண்ண தேடுவ போல இருக்கு. டேய் சும்மா இருடா" அப்படின்ட்டு வேகமா வெளில வராரு அழகரு. வெளில வந்துட்டு "என்னாச்சுப்பா? அவ வரலையா? அவ கம்பி நீட்டிட்டாப்பா. அவ கமுக்கமா காய நகத்தையிலே நெனச்சேன். ஏதோ காரியம் சாதிக்கிறான்னு. அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு "கிளம்ப போறாய்ங்க. வாடா நம்ம போய் தேடுவோம்." அப்படிங்கல. "டேய் எங்கடா போறீங்க?" "என்னப்பா அங்க போவோம். அவ எங்கேயோ போறால்ல, அங்க போய் பார்ப்போம். அங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுகளுக்கும் போய் பார்ப்போம்." அப்படியே பேச்சு அவங்க அந்த பிள்ளை யாருங்க ராசாத்தி. அதுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயய்யோ! அவளோட ஃப்ரெண்டுன்னா 3 வீடு இருக்காளுக. 3 வீட்டுக்கும் போயிட்டான்னா தெரிஞ்சு போயிருமே. இவ வேற ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாளே. ஆ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா என்ன? நம்ம அவ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுது. தனியா போயிட்டு கரெக்ட்டா தனியா போறத என்ன கருப்பு காயின்னு தனியா போகுதேன்னு அழகர் கண்டுபிடிக்கிறாரு. இதுங்க காரஞ்சாரமா பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அழகர் ஃபோன் எடுத்த வாக்குல பேசுற மாதிரி சிக்னல் கிடைக்கலைங்கிற மாரி ராசாத்தி பின்னாடி அங்கிட்டு தள்ளி போய் நின்னுட்டு அவளுக்கு தெரியாம ஒட்டு கேட்கிறாரு. ஃபோன் எடுத்தோனே "என்னாச்சு? ஏய் பூங்கொடிட்ட குடுங்கடி" அப்படிங்கல. பூங்கொடி "என்னத்த? ஏய் அது உனக்கு தெரியுமாடி?" "என்ன தெரியுமா?" "இல்லடி உன் ஃப்ரெண்டு வீடெல்லாம் இங்க வராய்ங்களாம். தேடி வராய்ங்களாம். அது தெரியுமா?" அப்படின்னு கேட்க, "ஐயய்யோ! எங்க வீடு தெரியுமே. சுருளிக்கு தெரியுமே. யாராவது வந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா அங்க கிளாஸ்ல போய் கேட்டா எங்க வீட சொல்லிருவாங்க. போச்சு போச்சு" அப்படின்னு சொல்ல, "ஏய் சும்மா இருங்கடி அத்த. நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க வெளியில போயிர்றோம். இங்க இருக்க மாட்டோம்" அப்படிங்கிறாங்க. "சரிடி சரிடி நீ கிளம்பிரு அங்கேருந்து" அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு. பக்குன்னு ஃபோன புடுங்குறாரு பாருங்க. ஃபோன் பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. "அப்பா!" அப்படின்னு தர தரன்னு புடிச்சு இழுத்துக்கிட்டு வராரு ராசாத்திய. மஞ்சமலைக்கு கோவம் வருது. "டேய்! என்னடா என் தங்கச்சிய புடிச்சு இழுக்குற? அவ்வளோதான் எல்லாரும் வாய மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இவங்க எல்லாம் இது கட்டிக்கிட்டு இருக்காங்க. தோரணம் அது இதுன்னு கத்தரிக்கோல் எடுத்து வச்சு வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத போய் ஓடி போய் புட்டிங்கி எடுத்துட்டு வந்து ராசாத்தி கழுத்துல வச்சுடுறாரு. "என்னடா நெனச்சுட்டு இருக்கீங்க? ஏய்!" அப்படின்னு சொல்லிட்டு கத்த, "டேய் டேய் டேய்! அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா பெரிய மனுஷி மேல" அப்படிங்கையில பேச்சுக்கு புரியுது. ஏதோ கண்டுபிடிச்சுட்டான்னு, "ஐயா அழகரு என்னையா என்னையா? நிதானய்யா நிதானம். நிதானம்லாம் இங்க காரியம் சாதிக்க முடியாது. என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? பூங்கொடி எங்க இருக்கா தெரியுமா? இதோ இந்த பொம்பளைக்கு தெரியும். ஒளிச்சு வச்சிருக்கா." உடனே மஞ்சமேல, "ஏய் என்னடா பொம்பள பொம்பளைங்கிற? என் தங்கச்சிய பார்த்து" அப்படின்னு கத்த, "இங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னப்பா நீ சொல்ற?" "ஆமா பூங்கொடிய அவங்க ஃப்ரெண்டு வீட்ல இவ தான் ஒளிச்சு வச்சிருக்கா. கண்டிப்பா இவளுக்கு தெரியும். சொல்ல சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. அவங்க இப்ப வேற இடத்துக்கு போப்போறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க ஃப்ரெண்டு வீடு எனக்கு தெரியும்னு ஒரு ஆள் வருது. அவளுக்கு 3 பேர் வீடு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கையில, அங்க இருக்க மாட்டா. வேற இடத்துக்கு மாத்த சொல்ட்டா இவ" அப்படிங்கையில, அப்படியே எல்லாரும் மாட்றாங்க. அப்படி மாட்டி இப்படியே ஒரு மாரியா முழிக்க பேச்சு வருது. "என்ன?
என்ன ஆத்தாச்சி பண்ணி வச்சிருக்கீங்க? என் மக எங்க இருக்கா? ஒண்ணும் தெரியாது. தெரியாதா? அப்பாலாம் இருப்பாளான்னு 4 குடுப்பு குடுக்க, நீ குடியா அந்த கத்திரிக்காய குடு நான் வைக்கிறேன். இல்ல அத்த நீங்க போங்க. நான் புடிச்சுக்கிறேன்னு சொல்லி இருக்க கைய புடிச்சுக்கிறது பேச்சு. சப்பு சப்புன்னு ஒரு அறை குடுக்க, மஞ்சமலைக்கு கோவம் வருது. "ஏய் என்ன?" அப்படிங்கல. "என்ன? என் அண்ணன் மட்டும் தேவைய நிப்பாட்டி, அவர தல குனிய வைக்க பார்க்கிறீகளா? இங்க பாரு, அதெல்லாம் தெரியாது, முடியாது." அப்படிங்கல. "சரி, சரி. நான் இப்ப உங்க தங்கச்சிய சம்சாரம் பண்றேன்" அப்படின்னு சம்ஹாரமா என்னங்க சூரசம்காரம். இவர் என்ன பண்றாரு, "பண்றேன்" அப்படின்னு கழுத்துல அப்படியே அத அழுத்திர்றாரு. "அண்ணே, அண்ணே என்ன காப்பாத்துனே, காப்பாத்துனே!" ராசாத்தி கத்துது. அதுக்கப்புறம் சரின்ட்டு வேற வழி இல்ல. விட்றா, விட்றா" அப்படிங்கிறாங்க. "அண்ணே ஃபோன போட்டுறேன்டா, ஃபோன போட்டுறேன்டா." மஞ்சள் வந்துட்டு, ஆத்தா அதெல்லாம் வேணாம். உன் கழுத்துல வச்சிருந்தாவுல உனக்கு தெரியும். உன் உசுரோட அரும. எனக்கு என் உசுரு எனக்கு வேணும். நான் போட்டுறேன்டா, போட்டுறேன்டா" அப்படின்னு ஃபோன போட, "என்ன அத்த?" அப்படிங்கல. ஸ்பீக்கர்ல போட்டுருதுங்க. "என்ன இப்போ உனக்கு?" அப்படிங்கல. "ஏய் நீங்க வந்துருங்கடி மண்டபத்துக்கு." "என்னத்த?" "ஆ அது வந்து எல்லாம் மாட்டிக்கிட்டேன்டி." அப்படியே தூக்கி வாரி போடுது. "ஏய்!" அப்படின்னு அழகர் பேச ஆரம்பிக்கிறாரு. "என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கோம்? நீ என்ன தூக்கிட்டு போனீல, அதுக்காகத்தான் நான் ஒண்ணும் பயந்துட்டு, ஐயய்யோ! உனக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படிலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் வரமாட்டேன். உன்ன அசிங்கப்படுத்தணும்னு தான்டா நான் வரல." "ஆத்தா, பூங்கொடி" அப்படின்னு மாயாண்டி பேசுறாரு. "மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. எங்க கல்யாண மண்டபத்துல எப்படி தூக்கிட்டு போனான், அப்படித்தானே எங்க அப்பா, அம்மா தலை குனிஞ்சு நின்றுப்பாங்க." "ஆத்தா, அதெல்லாம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டு தாலி கட்டி வாழ்ந்தாச்சாத்தா. வீட்டுக்கு வந்துட்ட. என் புள்ள ஊரறிய எல்லார் கால்லயும் மன்னிப்பு கேட்டானே, அப்ப அதுக்கு என்னத்தா பண்ண போற? இப்ப நீங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்க போறீங்களா?" அப்படிங்கையில பாக்குது பூங்கொடி. ராசாத்தி என்ன பண்ணுது, "பூங்கொடி, பூங்கொடி, பூங்கொடி என் உசுரு போப்போது. நீ வந்துரு." அப்படிங்கையில, முடியாது அத்த. அவன் அசிங்கப்பட்டு நிக்கணும்." அப்படிங்கையில, "ஆத்தா அப்ப மாமாவுக்கு மதிப்பு இல்லையா?" இங்க ராசாத்தி இருந்துட்டு, "ஐயோ! என் உயிர் போகுதுடி, அழுத்துறான்டி, வாடி வாடின்னு" கத்துறாங்க. மஞ்சமலை என்ன பண்றாரு, "அண்ணே, அண்ணே" அப்படின்னு கால்ல விழுகுது. "என் உசுரு வேணும்." அவர் கரெக்ட்டா கழுத்துல 2 பேரும் கைய புடிச்சுக்கிறதுக பேச்சியும் அழகரும். இப்ப அவங்க நந்தினி சைடு என்ன பண்ணுது, "மாமா கொஞ்சம் விடுங்க. நீ போ நந்தினி." அவங்க ஆத்தாக்காரி என்ன பண்றா, "நீ விடு. ஏதோ நடக்கட்டும். உனக்கு தான் அவன் மாமன், உன் மாமன்." அப்படிங்கல. "அம்மா நீ சும்மா இரும்மா. நம்ம விரும்பினவ கிடைக்காட்டியும் அவர் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நெனைக்கணும். அதான் நல்ல மனசுக்கு அடையாளம்." "ஏய் என்னடி நீ எப்படி புத்தியான?" அதாவது புத்தன் புத்தி அப்படி சொல்றாங்க. "நீ சும்மா இரு." அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராசாத்தி கெஞ்சி கேட்க, மஞ்சமலை வேற வழி இல்லாம, "ஆத்தா நீ மண்டபத்துக்கு வந்துரு." "அப்பா என்னப்பா நீ வந்துரு." "இல்லப்பா நான் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்ல, மாயாண்டி இருந்துட்டு, "இந்த மாமா மேல உனக்கு அவ்வளோதான் பாசமாம்மா? உன்ன நம்பி தானம்மா அனுப்புனேன். நம்பிக்கை துரோகங்கிறது எவ்வளோ பெரிய காயம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீயே நெனச்சு பாரு. அதே வலிய அடுத்தவளுக்கு குடுத்தா, அப்போ உனக்கும் அவனுக்கும் என்னம்மா வித்தியாசம்? அவன் தான் கேடு கெட்டவன். ஏதோ ஒரு கேவலமா பண்ணிட்டான். அதே வேலைய நீ பண்றியா ஆத்தா? அப்ப நீ அந்த லிஸ்ட்ல இருக்கியா?" அப்படியே பார்க்குறாங்க. "இந்த மாமா வேணும்னா நீ வா. எங்கே நிக்கிற?" அப்படிங்கையில, "நான் சொல்றேன் மாமா. உன் கையெடுத்து உன்ன கெஞ்சி கேட்கிறேன்னு" அழுகுறாரு. இடத்த சொல்லிடுறாங்க. "இந்த இடத்துல தான் இருக்கிறேன்" அப்படின்ட்டு. "இல்ல வர லேட் ஆகும். நாங்களே வந்துர்றோம்" அப்படிங்கையில, "இல்ல, இல்ல நீ அங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் சுருளி." அப்பதான் என்ன பண்றாங்க, "அத்தை இவள விட்றாதீங்க. மனசு மாறினாலும் மாறிருவா" அப்படின்ட்டு கத்திரிக்கோல குடுத்துட்டு, இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. பூங்கொடி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு முறைச்சுக்கிட்டு வண்டிய கொண்டாந்து சர்ருன்னு ஏத்துற மாரி வராரு. கொண்டாந்து மேல மோத, "ஏய் என்னடா?" அப்படின்னு சொல்ல, "உன்னைய விட்டு ஏத்திருக்கணும்டி. அப்பதான்டி நீ அடங்கியிருப்ப. இங்க பாரு, எங்க மாமாவுக்காக நான் வர்றேன். இல்லைன்னா இந்த அட்ரஸ சொல்லணும் தேவையில்ல தெரியுமா? நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்பேன். ஏறுடி" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திட்டு இங்க வர்றாங்க. மண்டபத்துல எல்லாரும் அப்படியே "வாங்க வாங்கங்கல்ல. "ஏன்டி பாவி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு தாங்க வச்சு சாத்துது. "அம்மா இல்லம்மா, என்கிட்ட பெத்த தாய்ன்னு ஒரு வார்த்த சொன்னியாடி?" அப்படின்னு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க மஞ்சள் வந்துட்டு, என் புள்ளைய விடுறி" அப்படிங்கிறாங்க. "அதான் வந்துட்டார்ல" அப்படின்னு சொல்லல, "வாத்தா வாத்தான்னு" கூட்டிட்டு போறாங்க. மாயாண்டி பார்க்குறாரு. "ஏத்தா அப்படி பண்ண? என்னை பார்க்கையில உனக்கு பாவமா இல்ல? மாமா இப்ப உங்களுக்காகத்தான் மாமா வந்தேன்." ராசாத்தி, மஞ்சள் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ அவ அங்கிட்டு முழுசா சாஞ்சுட்டாளா? அப்படிங்கிற மாரி பேச்சுக்கு சந்தோஷம். எப்படியோ இந்த சம்பவத்துல மாமனார் மேல, அண்ணன் மேல உயிரா இருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சீக்கிரம் போயிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. சீக்கிரம் வந்து இது பண்ணணும். தாலி பிரிச்சு கொடுக்கணும். கல்யாணம் பண்ணணும்." அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேக்கப் பண்ண போறாங்களா? "ஏன் இப்படி பண்ணீங்க? அதுக்கு நேரடியா சொல்லியிருக்கலாம்ல. உங்க வீட்ல வாழ்றதுக்கு விருப்பம் இல்லன்னு." அப்படின்னு சொல்ல, அப்படியே பூங்கொடி பாக்குது. கட்டி பிடிச்சுக்கிறது. "என்ன மன்னிச்சிடு தேனு. உன்னையெல்லாம் மாமாலாம் மன்னிச்சுட்டு நான் ஏதோ ஒரு புத்தி கெட்டத்தனமா பண்ணிட்டேன். எல்லாம் உன் அண்ணன் பண்ணதான். அவனால தான்." அப்படிங்கையில, "அவன் கிடக்குறான் குஸ்கா பய. அவனுக்காலாம் நீ இப்படி பண்ணலாமா?" உள்ளுக்குள்ள வாராரு அழகரு. "அடிப்பாவிகளா! குஸ்கா பையன்னு ஏன் பட்ட பேர சொல்றீங்களாடி?" அப்படிங்கையில, "ஏன்டி முட்டை கலக்கி நீ தான் சொல்லி வச்சியா?" "அது என்ன முட்டை கலக்கி?" அது சீக்ரெட்டு. இவள சீக்கிரமா பண்ணி கூட்டிட்டு வா." "ஏய் ஏய் உனக்கு இருக்குடா, இரு வச்சுக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாடி" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அழகரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.